வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. என்னடா இன்ட்ரோலயே இந்த இது தமிழ் குத்துனது அப்படியே இருக்கு அப்படின்னு பாக்காதீங்க. அது நான் எந்திரிச்சு போய் நான் திருப்பி மாத்தி அந்த மாதிரி அலைன்மெண்ட் வேலை இருக்கு. ஸோ அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஸோ ஆஸ் யூ கேன் சி, இன்னைக்கு ஒரு ஃபுட்வேர் ஹால் தான் பார்க்க போறோம் அமேசான்ல இருந்து. இன்னைக்கு வாங்கின ஃபுட்வேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலது கொஞ்சம் வியர்டா இருக்கும், கொஞ்சம் கிரேசியா இருக்கும். என்னடா இது செருப்பா யூஸ் பண்ண முடியுமா? இஸ் இட் வெரி பிராக்டிக்கல்? அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ஹால் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது உடனே ஓ அப்ப இதை நீங்க யூஸ் பண்ண போறீங்களா, அப்ப இது இப்படியா அப்படியா அப்படின்ட்டு எல்லாமே ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டத்திலேயே பார்க்காம ஒரு ஜாலியா பாக்குற மாதிரி யூடியூப் வீடியோஸ் இந்த ஹேக்ஸ் என்ன இதுல இதெல்லாம் இருக்கா கிரேசியான ஸ்டஃப் அதெல்லாம் வாங்கி எனக்கு காட்டணும், வீடியோ பண்ணணும்னு ஆசை. பட் ஆனா நான் ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி போட்டாலே ஒரு சில பேருக்கு அதை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கி போட்டா அவங்க இன்னும் என்ன என்ரேஜ் ஆயிடுவாங்க அப்படின்றதுனாலதான் நான் இது வரைக்கும் பண்ணாம இருந்தேன். இதுல ஃபுல்லா அந்த மாதிரி கிரேசியா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்க போய் இன்ஸ்டாகிராம் பண்ணி பாருங்க. சோ வித்அவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதை நான் அப்படியே வச்சிருந்தேன்னா நான் ரொம்ப பார்த்து ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் இதை கீழே வச்சுட்டு அமேசான்ல இப்ப கிரேட் சம்மர் சேல் மே 7th வரைக்கும் இருக்கு. இதுல மினிமம் நீங்க 50 to 80% வரைக்கும் ஆஃபர் நீங்க பார்க்கலாம். 1500+ டாப் பிராண்ட்ஸ் இந்த சேல்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 lakh+ ஸ்டைல்ஸும் அவைலபிளா இருக்கு. இந்த சேலை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் காட்ட போற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஷூட்டோபியால இருந்து எடுத்திருந்தேன் கிளாடியேட்டர் செருப்பு அப்படின்னு சொல்லுவோம். கிளாடியேட்டர் செருப்புன்னு சொல்ல மாட்டாங்க, கிளாடியேட்டர் ஃபுட்வேர்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளெயினா பிளாக்ல ஸ்டோன்ஸ் இருக்கு. இப்படி பார்க்கவும் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி பெரிய ரோ இது நான் முந்தி ஆஃபீஸ் டைம்ல இந்த மாதிரி என்கிட்ட 2 ஃபுட்வேர் இருந்தது. வேற ஏதோ ஒரு வெப்சைட்ல வாங்கி நான் வச்சிருந்தேன். அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். லைக் இந்த ஆங்கிள் லென்த் வரைக்கும் பேண்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் இருக்குன்னா நான் அப்போ இந்த ஃபுட்வேர் போட்டு போவேன். இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நான் அடிக்கடி செருப்பை கலத்திட்டு சும்மா அப்படியே வெறும் கால்ல நடக்கிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் அந்த சப்பளங்கால் போட்டுதான் உட்கார்ந்துருக்கேன். சோ நான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணும்போதோ அந்த மாதிரி சேர்ல சப்பளங்கால் போட்டுதான் உட்காருவேன். சோ அப்ப செருப்பு அதுக்கு தனியா கலட்டணும். இவ்வளவு பெரிய நாட் இருந்ததுன்னா அதை உட்காந்து கலட்டி திருப்பி மாட்டி அந்த மாதிரி அந்த ஒரு இஷ்யூனாலதான் நான் அதுக்கப்புறமா இந்த மாடலே நான் வாங்காம இருந்தேன். பட் தென் இந்த வாட்டி இதை பார்த்தோன்னே அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு, அதனால எடுத்தேன். இது சைஸ் 39ல எடுத்தேன். இது எனக்கு கரெக்டா இருக்கு. மாற்றுறது கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். லைக் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை 2-3 வாட்டி நீங்க இதை டைப் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கணும், முன்னாடி இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்ட்டு. பின்னாடி இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்க காலை இப்படி உள்ள தள்ளிட்டே ரொம்ப இங்க டிப் வரைக்கும் வந்துரும். ட்விஸ்ட் பண்ணும்போது பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது கிரிப் இருக்கும் செருப்புல. இன்னைக்கு நம்ம கதை பேசாமலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. என்னன்னா புது மைக் நான் வாங்கினேன். ஏன்னா பழைய மைக் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு புது மைக் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலி இங்க மாட்டி பேசுறது, இங்க மாட்டினா ரொம்ப ஓவரா கேட்குற மாதிரி இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதனால இப்படி சைடு பக்கத்துல வச்சிருக்கேன். அதுல எப்படி கேக்குது அப்படின்னு தெரியல, நான் போட்டு பார்த்தாதான் தெரியும். அதனால எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சத்தமா வேற பேசுறேன். ஃபர்ஸ்ட் நான் மாட்டி பார்க்கும்போது அது ஒரு மாதிரி குறைங்குன்னு ஒரு சவுண்ட் வேற விட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு மேக்கப்பே நம்ம போடல. இன்னைக்கு கண்ணுக்கு மட்டும் இங்க இன்னர் கார்னர்ல ஹைலைட்டர் போட்டுட்டு மஸ்காரா மட்டும் தான் வச்சிருக்கேன். அண்ட் தென் லிப்ஸ்ல லிப் கிளாஸ் போட்டுட்டு லைட்டா லிப் டென்ட் போட்டிருக்கேன். லிப் டென்ட்டுக்கு மேல கிளாஸ் போட்டிருக்கேன். அண்ட் இது ஒரு புது சொக்கா பச்சை கலர்ல. இந்த மேக்ஸ்ல இதே மாதிரி லாவெண்டர் கலர் வச்சிருந்தேன் இல்லையா, அதே மாடல் நான் ஆஃபர்ல பார்த்தேன். அதனால அப்படியே சேம் டிட்டோவா இருக்குல்ல. கை மட்டும் அது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். இது டில் இங்க எல்போ வரைக்கும் வருது. அப்புறம் போன இதுல ஹால் போடும்போது கொஞ்சம் லாங்கா நான் கொஞ்சம் கேட்சப் பண்ணணும், சிக்சாட் இருக்கு, நீங்க ஹால் தான் பார்க்க வரீங்களா, ஐம் சோ சாரி அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு கமெண்ட்ஸ் உங்க ஹாலை பார்க்க நீங்க பேசுறத கேட்கதான் வந்திருக்கோம், அதனால நீங்க பரவாயில்ல பேசுங்க, என்ன வேணா இஷ்டத்துக்கு பேசுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் பேசுறது கேட்கறதுக்கு ஒரு 2-3 ஜீவன் இருக்குன்னு நினைக்கும் போதே ஒரு பெரிய பழமையா இருக்கு. ஆனாலும் நான் பேசுறது பூரா தேவையில்லாத ஆணியாதான் இருக்கும். ஆனாலும்
இருந்தாலும் வந்து அது குழம்பி தீத்திரணும். அப்பதான் வந்து மன நிம்மதியா இருக்கும். ஹேர் வந்து இன்னைக்கு தான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஆனா நான் எதுவுமே ஸ்டைல் பண்ணல. அதான் மேக்கப் போடல, எதுவுமே போடல. இது மட்டும் எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். சீட்டிங் மாத்திட்டோம். நான் சொன்னல ரூம்ல வந்து அந்த இடத்துல சோஃபா மாத்தினேன். இங்க இருக்கக்கூடாது, வெயிட் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அந்த இடத்துல வந்து இப்போ பயங்கர வெயிலா இருக்கு. அங்க காத்தே வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால திருப்பி இங்க ஒரு ஒயிட் கலர் டேபிள் போட்டிருந்தேன். அதையும் சேர்த்து அங்க தள்ளிட்டு சோஃபாவை இங்க போட்டாச்சு. இன்னைக்குதான் மாத்தினேன். பட் ஆனா வந்து நார்மலா வீடியோ எடுக்கலாம் எப்பயும் வச்சிருக்க பேக்ரவுண்ட்லயே. பட் ஆனா நம்ம வந்து எதுவுமே இன்னைக்கு பிரசன்டபிளா இல்ல. சோ அதனால தூரமா கேமரா இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த இதுல ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ரொம்ப பிளெயினா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லைட்டையும் வந்து வச்சிருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ணல. யாருமே இது கேட்க போறது இல்ல. சொன்னேன். அடுத்து இன்னொன்னு நான் என்ன வேலை பண்ணேன்னா, தூரமா இருக்கனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி கிட்ட இருந்து நான் காட்டும்போது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தூரமா இருந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். ஓகே, ஃப்ரெஞ்ச் டிப்ஸ் மாதிரி. பட் ஆனா செம கிளாஸியா இருக்கா, செம்மையா இருக்குல்ல நெயில்ஸ். வெட் லுக்கா இதுவா தூரத்துல இருந்து பார்க்கும்போது இட்ஸ் வெரி பிரிட்டி. இன்னைக்குதான் வச்சேன். சோ அதனால வந்து அங்க பக்கத்துல ஒட்டி இருக்கு. ஒரு லைட் கலர், லைட் பீச் கலர் நெயில் பாலிஷ் வந்து வளர்ந்த நெயில்ஸ் அந்த டிப் வரைக்கும் ஃப்ரெஞ்ச் டிப்ஸ் மாதிரி வச்சுட்டு, என்கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இல்ல. சோ அதனால வந்து அந்த குட்டி குட்டி ஒயிட் சில்வர் கிளிட்டர் இருக்கும் இல்லையா, அந்த இதை வந்து ஒரே ஒரு கோட் மட்டும் கொடுத்துட்டேன். 2-3 லேயர் போட்டாலும் அது ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்ட்டு. அதனால இதுதான் அவுட்கமா இருக்கு. கிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் இதுவா இருக்கு. மேபி இந்த சைட்ல இருக்கிற நெயில் பாலிஷ் எல்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் டீசென்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கேமரால எப்படி இருக்குன்னே தெரியல. அதனாலதான் இன்ஸ்டால வந்து போடுவேன்ல, இன்னைக்கு ஃபிலிமிங் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படி இப்படின்லாம் ஸ்டோரி போடுவேன்ல, அதுல வந்து இந்த மாதிரில என்னோட நெயில்ஸ் தெரியற மாதிரிலாம் வீடியோ எடுத்தேன். சோ தட் எனக்கு தெரியணும் அதுல வந்து பார்க்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதுல எதுவுமே ரொம்ப ஆடா தெரியல. காது வலிக்குது. நான் போன வீடியோல சொன்னா இல்லையான்னு தெரியல. காது வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து டான்சில் ஆப்ரேஷன் பண்ண டைம்ல தான் எனக்கு காது வந்து வலிக்கும். ரொம்ப காது கேட்கும். அதனால ஃபேன்லாம் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஐ திங்க் அதை மட்டும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஃபேன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து திருப்பி பல வருஷம் அப்புறம் திருப்பி காது வலி என்ன ஒரு மாதிரி அப்ரப்டா அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எதுவுமே வந்து ஐஸ்கிரீம் ஓவரா சாப்பிடுறது அந்த மாதிரிலாம் கூட பண்ணல. அப்படியே போட்டுருச்சு. இன்னைக்கு டிராப்ஸ் போட்டேன். எனக்கு வந்து காதுல தண்ணி போனாலே அப்படி வலிக்கும். இன்னைக்கு அந்த ஒரே ஒரு டிராப் ஆன்டிபயோட்டிக் டிராப்ஸ் போட்ட உடனே உள்ள போனோடனே வலி துடின்னு துடிச்சுட்டேன். அண்ட் தென் இப்போ பெயின் கில்லர் போட்டுதான் உட்காந்துருக்கேன். சோ எனக்கு இப்ப வந்து பெயின் தெரியல. இப்படி கைய இது கிச்ச எங்கேயாவது வைக்கும் போதுதான் வலிக்குது. அப்ப அந்த டைம்ல எனக்கு பேசவே முடியல. இப்படி வாய் அசைதில்ல. அப்ப வந்து இங்க பெயினா இருக்கு. இங்க லைட்டா வந்து வீங்கி வேற இருக்கு. இங்க தெரியாம தொட்டுட்டேன், வலிக்குது. அதனாலதான் நான் கம்மல் மாத்தலாமா நினைச்சேன். ஆனா காது தொட்டா வலிக்குது அப்படின்ட்டு நான் அதையும் தொடல. முடிஞ்ச அளவுக்கு இந்த டேப்லெட் ஒர்க் ஆகிற வரைக்கும், பெயின் தெரியாத வரைக்கும் வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். டெமில் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த ஃபுட்வேர் இது சைஸ் 39ல எடுத்தேன். என்னோட சைஸ் வந்து 38, 37 அந்த மாதிரி எடுத்தா சரியா இருக்கும். இந்த வாட்டி 39 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது கரெக்டா இருக்கு. இது ஒரு வியர்டான ஒரு செருப்பு. பாக்குறதுக்கு இந்த மாதிரிதான் இருக்கு. இதோட டெக்ஸ்டரே வந்து ஒரு மாதிரி பபுளா இருக்கு. ரொம்ப சாஃப்டா அந்த மாதிரிலாம் கூட இல்ல. ஒரு நார்மல் செருப்பு, ஸ்லிப் ஆன் மாதிரி. இது கீழே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருசா இருக்கா. அதுக்கு மேல அந்த செருப்பு, ஐ மீன் அதுக்கு மேலதான் இந்த லேயர் வருது. அது போட்டா ஒரு மாதிரி நம்ம கால் குட்டியா இருக்கு. காலை விட செருப்பு வந்து பெருசா இருக்கும். இதுல என்ன ஒரு இதுனா, இது வந்து பிராக்டிக்கலா இருக்கா, பாக்குறதுக்கு ஃபங்கியா இருக்கு. ஓகே, பட் ஆனா பிராக்டிக்கலா இதை போட்டு கம்ஃபியா நடக்க முடியுமானா நோ. நான் போட்டு நடந்து பார்த்தேன். கால் வந்து இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இப்படி எடுப்போம்ல, அதுல இந்த இது வந்து பிளெக்சிபிளாவே இல்லை. இன்னொன்னு வந்து செம்ம வெயிட்டா இருக்கு. என்னமோ நம்ம காலு கீழே வந்து பேப்பர் வெயிட் வச்ச மாதிரி ஒரு மாதிரி சுத்துக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஃபங்கியா போடுறது பிடிக்கும். இதுல கலர்ஸும் இருந்தது. இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் பிடிக்கணும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஷூதோபியால இருந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹீல் மாதிரி எடுத்திருந்தேன். இது சைஸ் 38ல எடுத்திருந்தேன். இது கரெக்டான சைஸா தான் இருக்கு. என்னன்னா இப்போ நான் எந்த ரீல்ஸ் பாக்குறேன், எது ஒரு க்ளோத்திங் இது மாதிரி பாக்குறேன் அப்படின்னாலும் எல்லா எத்தனிக்கா இருந்தாலும் சரி, வெஸ்டர்னா இருந்தாலும் சரி, ஒரு கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ற ஒரு ஹீல்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹீல் தான் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. நான் முந்தி வந்து இந்த இதுல வந்து இங்க வரைக்கும் வர மாதிரி, இது இந்த மாதிரி மாடல் இல்ல, பட் இங்க வரைக்கும் வர மாதிரி ஹீல் குட்டியா வந்து வாங்கி நான் முந்தைய உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது வந்து இப்ப சைஸ் குட்டி ஆயிடுச்சு. சோ அதனால நான் அப்ப 37 வாங்கிட்டு இருந்தேங்க, 38 வாங்கியிருக்கேன். இதுல என்னன்னா பார்க்க இட்ஸ் வெரி பிரிட்டி.
கொஞ்சம் ஹீல் பெருசா இருக்கு. ஆனாலும் ஹீல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைட்டா அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்ல. இது கால் உள்ள விட்டா ஒரு மாதிரி என் காலு கோணையா இருக்கா இல்ல செருப்பு வந்து ஒரு மாதிரி ஆக்குதா அப்படின்னு தெரியல. என் கால் ஒரு மாதிரி இப்படி கோணையா இப்படி திருப்பிக்கிட்டு இருக்கு. சோ அது வந்து நான் திருப்பி திருப்பி போட்டா எனக்கு இது பழகுமா என்னன்னு தெரியல. அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த இது வந்து நீங்க உங்களுக்கு கால் வேர்க்கும் அப்படின்னா இது போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வேர்த்து ஒரு மாதிரி ஒயிட்டா இதுல வந்து ஃபார்ம் ஆயிடும். பட் அடிக்கடி நீங்க கலட்டி அந்த மாதிரி இது பண்ணீங்கன்னா அதெல்லாம் இதுல தெரியாது. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் நம்ம எப்பயும் போற செருப்பை விட இது கொஞ்சம் வேற மெட்டீரியல் அப்படின்றதுனால கொஞ்சம் புதுசா இது ட்ரை பண்றதுன்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் திஸ் பேர், நீங்க ஆல்ரெடி எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் இதை தான் போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஷூட்டோபியால இருந்து இந்த ஃபுட்வேர் பாலரீனா கட் ஷூ. இது வந்து பின்னாடி உங்களுக்கு பக்கல் வச்சிருக்கு, எலாஸ்டிக்கும் இருக்கு. நீங்க வந்து இத அப்படியே மாட்டிக்கலாம். இதுல என்னன்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது ரொம்ப பாயிண்டடா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி செயின் மாடல்ல வந்து நீங்க ட்ரவுசர்ஸ் டிஷர்ட் அந்த மாதிரி போடுறீங்கன்னா இந்த மாதிரி செருப்பு போட்டா இட் லுக் வெரி கிளாசி. அதனாலதான் எடுத்தேன். ஏன்னா இப்போ நான் லாஸ்டா காட்டும் போது நான் கொஞ்சம் பேண்ட்ஸ் வாங்கி உங்களுக்கு இப்போ லாஸ்ட் ஹால்ல போட்டேன்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷூஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக எடுத்தேன். இதோட சைஸ் வந்து நான் 39 எடுத்திருந்தேன். எனக்கு பர்ஃபெக்ட் சைஸா இருக்கு. பட் பாக்குறதுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து கால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நேரம் போட்டிருந்தா புது செருப்பு போட்டிருந்தா ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி கண்டிப்பா ஆகும். சோ நீங்க ஏதாவது ஒரு இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேமரா செட் பண்ணா எனக்கு என்னமோ ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது நான் குட்டியா தெரியுறேன். இந்த சைட்ல எப்பவுமே நான் எடுக்கும் போது என்ன போக்கஸ்டா இருக்கும். சோ அதனால நான் கொஞ்சம் பெருசா தெரிவேன். இந்த இதுல வந்து சைட்ல நிறைய கேப் இருக்கா, ரொம்ப குச்சியா இருக்கு. அடுத்து டெனில் பிராண்ட்ல இருந்து இந்த மாதிரி இது வந்து எனக்கு முந்தி ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ்ல வந்து இந்த இதுலயே வந்து ஃபுல்லா ஃபர் வச்சு வரும்ல, எங்க போனாலும் அததான் மாட்டிட்டு போவேன். அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும், ஈஸி டு வேர். அண்ட் என்ன சொல்றது, எதுவுமே குறையே இல்லை. 2-3 வாட்டி கலந்து போயிடும். ஏன்னா அது வந்து இப்படிதானே இருக்கு, அதனால ஈஸியா நான் வந்து விட்டுருவேன். அதுலயே வந்து கொஞ்சம் ஹீல்டா இருக்கிற மாதிரி இருக்கு வேற பிராண்ட்ல. அண்ட் இதுல ஹீலும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு வேவ் மாதிரி வரும். உங்க காது இல்ல பாதம் வைக்கும் போது அந்த அந்த இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அண்ட் அகைன் இதுலயே அந்த செயின் மாடல்ல பிளாக் கலர்ல எடுத்திருந்தேன். இதோட சைஸும் 39. எனக்கு பெர்ஃபெக்ட் சைஸா இருந்துச்சு. இதுல வந்து என்னன்னா, நான் மேக்ஸ்ல வாங்கும்போது அதேதான் நடக்கிறதுக்கு இதுவா இருந்தது. இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கா. சோ அதனால வந்து நம்ம கால் வந்து இப்படி இப்படி யாரும் நடக்க மாட்டாங்க. இப்படி நடக்கும்போது இது வந்து ஒரு மாதிரி கால்ல வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி வியர்டா போட போட பழகிரும். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பார்க்கும்போது செம கம்ஃபியா செம்மையா இருக்கு. கேஷுவல் வேற மாதிரி. நடக்கும்போது இட் ஃபீல்ஸ் வியர்ட். அதனால எப்படி டிஸ்கிரைப் பண்றதுனே தெரியல. இது வந்து பிளாஸ்டிக்கியா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனாலும் உள்ள வந்து குஷன் கொடுத்துருக்காங்க. அப்பயும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல். பட் ஆனா 2-3 வாட்டி போட்ட அப்புறம் எனக்கே பழகிரும். அடுத்து இங்க் ஃபைல இருந்து இந்த வெஜஸ் எடுத்திருந்தேன். இப்போ வந்து நான் எனக்கு வெஜஸ் வேணும் அப்படின்னு ஆரம்பிச்ச ஃபுட்வேர் இதுதான் இது. எனக்கு வெஜஸ்ல நல்ல ஒரு ஃபுட்வேர் வேணும் அப்படின்ட்டு இங்க் ஃபைல இதை எடுத்திருந்தேன். இதுலயும் செயின் மாடல் வருது. இந்த மாதிரி இருக்கு. இது சைஸ் 39ல தான் எடுத்தேன். ஆனா இது வந்து எனக்கு கொஞ்சம் லூஸா இருக்கு. லைக் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த இடம் எனக்கு வந்து லூஸா இருக்கு. சோ அதனால நடக்கும்போது ஒரு மாதிரி ஃபிளிம்சியா செருப்பு செம குவாலிட்டியா இருக்கு. பட் ஆனாலும் ஒரு மாதிரி லூஸா ஃபீல் ஆகும்ல, அந்த ஃபிட்டா இல்ல. அதுதான் மேபி நான் வந்து சைஸ் 39 பதிலா 38 வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. ஹீல் பெர்ஃபெக்டான ஹைட்ல இருக்கு. இப்படி இருக்கு. பட் ஆனா அந்த சைஸ் மட்டும் மாத்திருவேன். நானு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு சைஸ் குட்டியா வாங்கினா பெரிய சைஸ் எடுத்துட்டேனா அப்படின்னு தெரியல. ஒரு பிராண்டுக்கும் சைஸ் மாறுறதுனால இப்படி ஆகுது. போன இதுலதான் நான் சொன்னேன் மேபி என்னோட கால் பெருசாயிடுச்சோ, எனக்கு வந்து இப்பெல்லாம் இந்த சைஸ் பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு. 39ல எடுத்தா அந்த மத்த பிராண்ட்ல எல்லாம் கரெக்டா இருக்கு. இதுல பார்த்தா தும்மல் வரப்போகுது. பட் ஆனா இதுல எல்லாம் வந்து சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இதுதான் இந்த வாட்டி வாங்கின ஐட்டம். நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு இன்னொரு மிச்ச பொருட்களையும் நான் காட்டிடுறேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் வந்திருக்கு. அதோட சேர்த்து மிச்ச ஃபுட்வேரும் நான் வந்து காட்டிடுறேன். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் கிட்ட வச்சு பேசுவா. ஹலோ ஹாய். என்னதான் இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட் மைக்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு குவாலிட்டி இதுல வராது. திஸ் இஸ் வெரி 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 இன்எக்ஸ்பென்சிவ். போயா தான்.
பட் ஆனாலும் வந்து பிரைஸ் ரொம்ப கம்மி. நான் இப்போதைக்கு ஃபார் த டைம் பீயிங் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்தேன். நான் ஆல்ரெடி வாங்கின மைக்கே இதை விட பிரைஸ் அதிகம் தான் நினைக்கிறேன். பட் இது வந்து எனக்கு கிட்ட இருக்கிறதுனால கேமரா தூரமா இருந்தாலும் எனக்கு வந்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் எடுத்தேன். ஆனா வந்து இப்படி டாப்ல மாட்டினா கொஞ்சம் ஆடா இருக்குல்ல ஒரு மாதிரி. இல்லைன்னா அந்த மாதிரி மாற்ற மைக்கே வந்து 4000க்கு இருக்கு. இல்லைன்னா அதுதான் எடுக்கணும். வேற வழியே இல்லை. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.